Welcome to DP Eclipse. This video sponsored by EduQuest. More courses can be learned from this in your regional language. From career-based courses to skill development courses are available. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி நம்ம ஒரு புது சயின்டிஃபிக் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஹார்ட் வார்மிங்கான ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பயங்கரமாக அடி வாங்குறது தான் காட்டுறாங்க. அவர் நினைக்கிறாரு, இவ்வளோ அடி வாங்கியுமே எனக்கு இந்த அடி ஒன்று கூட வலிக்கலை. நினச்சா எல்லாரையுமே திருப்பி அடிக்க முடியும், ஆனால் நான் அடிக்கலை. ஏன் தெரியுமா? எல்லாமே உனக்காக தான் டென்ஷன். இப்போ நான் ஒரு தைரியமானவனாக இருக்கேன், கண்டிப்பாக என்னால் உன்னை பாதுகாக்க முடியும் அப்படின்னு அடி வாங்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணால் பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஒரு பையன் புக் படிச்சிட்ருக்கான். அதில் நம்மளோட கவர்மெண்ட் சூப்பர் பவரை கண்டுபிடிக்கிறதுக்காக மேட்ரிக்ஸுன்றதை ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதை தூக்கிட்டு போகிறதுக்காக டாக்டர் கியூப்னு ஒருத்தவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் நம்மளோட சூப்பர் ஹீரோ ஃப்ளாஷ் தான் அந்த டாக்டர்கிட்ட இருந்து மேட்ரிஸை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். எதிர்பார்க்காத வகையில் அந்த மேட்ரிஸே உடஞ்சி அதோட பாதி சக்தி அந்த டாக்டருக்குள்ளே போயிடுச்சு. வெடிப்புனால் வந்த சக்தினால் பல பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால பல குழந்தைங்கள் அனாதை ஆகிட்டாங்க. அப்புறம் ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டால் ஃப்ளாஷ் அந்த இடத்த விட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் வந்தது தான் சூப்பர் ஹீரோ சோனிக். இப்போ எங்கள் எல்லாரையுமே டாக்டர் கியூப் கிட்டேருந்து காப்பாற்றிட்டுருக்காரு. அந்த புக்கை படித்த பையன் சொல்லிட்டு, நாங்கள் எல்லாருமே அப்பா அம்மாவை இழந்ததுக்கப்புறம் ஆசிரமத்தில் தான் இருந்தோம். ஆனால் அங்கே தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் பார்த்தேன். நினச்சிக்கிட்டே அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டே ஹைட் அண்ட் சீக்காக 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிகிட்ருக்கா. அவளை பார்த்துக்கிட்டே நம்மளோட ஹீரோ, இந்த குட்டி பையன் தான் நம்மளோட ஹீரோ ஈச்சன். அவன் எனக்கு இவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு கனவு உலகத்துலேயே நிற்கிறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு, டே எவ்வளோ நேரம் இங்கே நிற்ப, வந்து ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஒளிஞ்சிக்கிறதுக்காக போகிறான். அப்போ அவன் ஆசிரமத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய பில்டிங் இருக்குது, அங்கனுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்னு போகிறான். அந்த பில்டிங்குள்ளே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. சரி நம்ம இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு அவன் உள்ளே போகிறான். உள்ளே போனதுமே அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. இவனால் எப்படி வரணும்னே தெரியலை. அப்படியே முழிச்சிக்கிட்டே இருக்கான். கதவை போட்டு தட்டுறான், ஆனால் அவனால் திறக்கவே முடியலை. இன்னொரு பக்கம் இவனை காணோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணுமே தேடுறா. அந்த பழைய பில்டிங்கை கவனிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து தேடும்போது தான் அந்த பாக்ஸை பார்க்குறா. பார்த்ததுமே இதுக்குள்ளே தான் ஈச்சன் இருக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு அந்த பாக்ஸை திறக்கிறா. பாவம், அதுக்குள்ளே ஈச்சன் மயங்கி கிடக்குறான். இவன் எழுந்திரு ஈச்சன்னு சொல்லிவிட்டு அவனை எழுப்புறான். அவனுமே பொறுமையாக கண்ணை திறக்கிறான். அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணுக்கு உயிரே வருது. அப்போ இவன் பேர் தான் ஷென்ஷன். இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் சிரிக்கிறத பார்த்தா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த பாட்டு முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.